ஸோ ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஸோ வெல்கம் டு டே 7 ஆஃப் பிக் பாஸ் அண்ட் டே 8 ஆஃப் லைவ் செஷன். ஸோ தொடர்ந்து 8 நாளாக சக்ஸஸ்ஃபுல்லி வந்து லைவ் வந்துன்னு இருக்கேன். இவ்வளோ பிஸியாலாம் நான் இருந்ததே கிடையாது. இந்த 8 நாள் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த 8 நாள் எனக்கு இப்படின்குள்ளே வந்து போயிடுச்சு. இந்த 8 நாள் நம்ம இன்னொரு பிக் பாஸ் ஸ்டார்ட்டாக 8 நாள் ஆகிடுச்சா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்டார்ட் ஆன உடனே பிரவீன் ராஜை வந்து சேது நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த கேப்டன்சி டாஸ்க் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு சேலஞ்ச் வந்து கொடுத்தாரு. பேசாமல் இருக்கிறது, முகத்தை மூடுறது, ட்ரெஸ் வந்து போடுறது. ஸோ அது வந்து எது டஃப்பாக அவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் கேப்டன் சொல்லி பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. துஷார் இதில் வந்து ஜெயிச்சிடுறாரு. ஸோ அதனால் அவரோட மாஸ்க்கை வந்து லைக் அவரை வாயை க்ளோஸ் பண்ணிருக்க பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. பட் அது இன்னும் 2 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து போடுறது, ஃபேஸை வந்து மறைக்கிறது. அவங்களுக்கு வந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து பிக் பாஸ் வந்து கொடுக்கல. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் போடணும், ட்ரெஸ் வந்து போடணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ். பட் ஆதிரை வந்து அதை ஃபாலோ பண்ணல, மாஸ்க் வந்து அவங்க போடலை. ஆனால் பிரவீன் ராஜ் வந்து கண்டினியூஸாக வந்து அந்த துணியை வந்து தொடர்ந்து அந்த டாஸ்க் முடிஞ்சதில் அவர் போட்டுன்னு இருக்காரு. ஸோ அந்த டாஸ்க் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அதனால் வந்து சேது நான் வந்து அவரை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலி நான் வந்து பிரவீன் ராஜுக்கு வந்து எனக்கு அவ்வளோவா அவரை பிடிக்கல. கொஞ்சம் ஆட்டிடியூடான ஒரு ஆள் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பட் உண்மையிலேயே வந்து டாஸ்க்னு வரும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக மெனக்கறாரு, கஷ்டப்படுறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் மேலே ஒரு மரியாதை வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க வந்து உங்கள் பவரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கேட்குறாங்க. யூஸ் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் இருந்துச்சு அவங்க வந்து கேட்கவே மாட்டேங்கிறா சார், எங்களுக்கு வந்து பனிஷ் பண்ணுறது பவர் வேணும் சார், அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அது கொஞ்சம் போராக தான் இருந்துச்சுங்க, பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து கண்டஸ்டன்ட் கிட்ட வந்து கெஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. யாருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்கும், யாருக்கு வந்து ஹேட்டர்ஸ் உருவாகி இருக்கும்னு சொல்லி. ஓகே, யாருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கெயின் ஆகிருக்கும், யாருக்கு வந்து ஹேட்டர்ஸ் வந்து உருவாகி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கிறவங்க பொதுவாக சொன்னது வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் ஆகிருக்கும், பார்வதிக்கு வந்து ஹேட்டர்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கும்னு சொல்லி. ஆக்சுவலி வீட்டில் கெஸ் பண்ணுற மாதிரி தான் வெளியும் இருக்குது. ஸோ வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நம்ம பார்வதிக்கு வந்து ஹேட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. இட்ஸ் யூஷுவல் கெஸ் தான், பட் இட்ஸ் நைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது யாருக்கு ஃபாலோவர்ஸ் யாருக்கு வந்து ஹேட்டர்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து சொல்லுவான். ஸோ அவங்க லைக் அவர் வந்து நல்லா தான் சொல்லுவார், ஃபாலோவர்ஸ் கெயின் ஆகிருப்பாங்க. ப்ளஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லி சம்திங் ஒரு வேர்டு வந்து சொல்லியிருப்பார். அப்போ வந்து சார் நான் அது சொல்லவே இல்லை சார் சொல்லி கிளாரிஃபை பண்ணுவார். வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து கிளாரிஃபை பண்ணுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் வந்து ஏய் அந்த மாதிரி வந்து கற்றுவார். யூஸ்வலி ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 8 சீசன் 9 சீசன் வந்து போயிருக்கு. இந்த 9 சீசன்லேயும் ஒரு ஹோஸ்ட் இந்த மாதிரி வந்து வார்த்தையை விட்டது கிடையாது. விஜேஎஸ் கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூடாக வந்து பிஹேவ் பண்ணுறாரு. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பண்ணுறது வேற, இவர் வந்து ரூடாக பிஹேவ் பண்ணுறாரு, அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசுகிறாரு. அது தெரியல, அது ஷோட ஃபார்மட் ஷோட குவாலிட்டியை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இதுவரை கமல் சாராக இருக்கட்டும் இல்லை வேறு பிக் பாஸில் இருக்கட்டும், ஷோட ஹோஸ்ட் வந்து கண்டஸ்டண்ட்டை வந்து மரியாதை தான் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி கீலாம் வந்து சொல்ல மாட்டாங்க. அவருக்கு கோபம் வருது, பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து ஒரு விஷயம் சொல்லுவான், நான் அதை சொல்லலைன்னு சொல்லி வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து கிளாரிஃபை பண்ணுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் வந்து உங்களை பாராட்டினா மட்டும் வாங்கிக்கிறீங்களே, உங்களை பற்றி விமர்சிச்சா ஏன் வாங்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து கலாய்க்கிற மாதிரி வந்து பேசுகிறாரு. நம்மளை அந்த இடத்துல வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சொல்லியிருக்கலாம், சார் என்னை பற்றி விமர்சிச்சா நான் அதை வாங்கிக்கிறேன் சார், எனக்கு அது ஓகே சார், பட் நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பொய்யான ஒரு விஷயத்தை வந்து பரப்பும் போது நான் எப்படி சார் அது வந்து சும்மா இருக்க முடியாது, உண்மையான ஆகாத சார். சண்டே மாதிரி ஒரு நாட்களில் லீவ் டேஸில் பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோவில் வந்து நான் சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஃபேன்ஸை பற்றி நான் கேர் பண்ண மாட்டேங்க சம்திங் அந்த வேர்டு வந்து அவர் சொல்கிறாரு. எனக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டியால் தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லி நான் சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறாரு. இது வந்து வெளியே போனால் என் பேர் தானே சார் டேமேஜ் ஆகும், நான் சொன்னேன்னு சொல்லி அவர் சொல்கிறார் சார். பட் அதை சொல்லலை சார், அது நான் இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணணும்னு தானே சார். அதை வந்து அவர் சொல்லியிருக்கலாம். அவர் நிறைய பேசுகிறாரு, என்னென்னமோ பேசுகிறாரு. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதை சொல்லணும். ஒருத்தர் வந்து நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுறாரு, நம்மளை வந்து சொல்கிறாருன்னா அது ஏற்றுக்கலாம், இல்லை அதை பற்றி நம்ம கவனிக்கலாம். ஆனால் நம்ம சொல்லாத ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் சொல்லான்னு சொல்லி சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம கிளாரிஃபை பண்ணி ஆகணும், நம்ம சொல்லலன்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல செய்யணும், நான் வந்து நீங்கள் பாராட்டு கொடுத்தா மட்டும் வாங்கிக்கிறீங்க, இது மட்டும் ஏன் வந்து வாங்கிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி கலாய்க்கிற மாதிரி அவர் வந்து ஆஃப் பண்ணுறாரு. இது கொஞ்சம் டூ மச்சாக இருந்தது, தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அவர் அது பண்ணுறாரு. அண்ட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கலையரசரை வந்து கேட்கும்போது அவர் வந்து ஏதோ ஒரு பேச்சில் நான் வந்து 1000 குரல் கொடுத்தாலும் மரபான நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி 10 குரல்
சொல்லுன்னு சொல்லும்போது 10 குரலை வந்து 8 குரல் வரைக்கும் மூச்சு விடாமல் பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சாரு. ஸோ அமேசிங்காக சொல்லலாம். அவர் என்னதான் வந்து கலாச்சாரம், அவர் என்னதான் வந்து இது சொன்னாலும் அவர் வந்து கொஞ்சம் டேலண்டட் பர்சன் தான். அதில் வந்து எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நெக்ஸ்ட் வந்து நிறைய பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நிறைய கண்டஸ்டன்ட் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, பார்வதிக்கு ஹேட்டர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க, திவாகருக்கு ஃபேன்ஸ் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓவராலில். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து எவிக்ஷன் இருக்குமா, அப்படி இருந்தால் யார் வந்து எவிக்ட் ஆவாங்க சொல்லி ஹவுஸ்மேட் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆளாளுக்கு கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்சரா வந்து எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களோட கெஸ் வந்து ஆக்சுவலி தப்பு. கண்டஸ்டன்ட்லாம் கெஸ் பண்ணது வந்து நிறைய பேர் கெஸ் பண்ணது அப்சரா வந்து வெளியே போவாங்கன்னு சொல்லி கெஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து எவிக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வீக் எவிக்ஷன் மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்காது. பட் ஆனால் இந்த வாரம் வந்து எவிக்ஷன் வச்சிருக்காங்க. 2 நாள் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ்மேட் வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு வேணான்னு சொல்லி விட்டு போனாங்க. அது ஒரு எவிக்ஷன். அப்புறம் இன்னைக்கு ஒரு எவிக்ஷன். ஒரு வாரத்தில் 2 எவிக்ஷன் வந்து நடந்துருச்சு. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து கண்டஸ்டன்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ண விடுவாங்க, கேமை வந்து விளையாட வைப்பாங்க, கேமை புரிஞ்சுக்கிட்டதுக்காக ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அடுத்த வாரம் தான் எவிக்ஷன் கேம்லாம் வந்து சூடு பிடிக்கும். பட் இந்த கேமில் இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்கே ஒருத்தங்க வந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க. அப்படி ஒருத்தங்க வாக் அவுட் பண்ணால் எவிக்ஷன் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த எவிக்ஷனும் கேன்சல் பண்ணாமல் எவிக்ஷனும் வந்து கனெக்ட் பண்ணாங்க. இந்த எவிக்ஷன் சீசன் 7 பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா சீசன் 7 செகண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாபா செல்லதுரை அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாக் அவுட் பண்ணிடுவார். அவர் வாக் அவுட் பண்ணதுனால மாயா பூர்ணிமா லைக் லாஸ்ட் வீக்கெண்டில் வந்து மாயா பூர்ணிமா தான் 2 பேரும் வந்து மிச்சம் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் யாராவது ஒருத்தங்க வந்து எவிக்ஷன் ஆகிறது வாய்ப்புகள் இருந்திருக்கும். அந்த பாபா செல்லதுரை மட்டும் அவர் வந்து வாக் அவுட் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா அன்னைக்கு வந்து அந்த 2 பேரில் ஒருத்தங்க வந்து எவிக்ட் ஆகிருப்பாங்க. அந்த சீசன் நல்லா போயிருக்கும். அந்த சீசன் டாக்ஸிக் சீசன் இல்லாமல் போயிருக்கும். பட் பாபா செல்லதுரை போனதுனால அந்த சீசனில் அன்றைக்கி அந்த வீக்குக்கான எவிக்ஷனை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஒரு நடந்த விஷயத்தை வச்சு அதே மாதிரி தான் இந்த வாரமும் பண்ணுவாங்க சொல்லி நான் எதிர்பார்த்தேன். நந்தினி வாக் அவுட் பண்ணனால இந்த வாரம் எவிக்ஷன் கேன்சல் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் கேன்சல் பண்ணலை. பிரவீன் காந்தி வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆகிருக்காரு. ஸோ எவிக்ஷன் வந்து நடந்திருக்கு. நான் நேற்று சொன்னேன் பிரவீன் காந்தி வந்து எவிக்ட் ஆவார்னு சொல்லி. லைக் இந்த வாரம் ஃபுல்லாக நான் சொன்னேன் அவர் தான் எவிக்ட் ஆவார்னு சொல்லி. ஸோ நேற்று வந்து கன்ஃபார்ம் நியூஸ் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியும் போயிட்டார். வெளியே போகும்போது பெருசாக வந்து ட்ராமா கீமா எல்லாம் ஒன்றும் பண்ணலை. நான் ஹாப்பியாக போகிறேன்னு சொல்லி யாருக்கிட்டையும் பாய் சொல்லாமல் இந்த ஃபைனல் ஸ்பீச்லாம் பேசாமல் சீன் போடாமல் எதுவுமே இல்லாமல் அவர் வெளியே போயிட்டார். வெளியே போய் ஸ்டேஜில் நின்று பேசினார். அவர் வந்து நான் எல்லா இடத்துலையும் இருப்பேன், இங்கேயும் இருப்பேன், அங்கேயும் இருப்பேன்னு சொல்லி குழப்பினார். பட் ஓகே, பட் நைஸ். நல்லபடியாக பிரவீன் காந்தி சார் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போனார். இது வந்து அவருக்கு நல்லது. ஏன்னா சேதுனா வந்து அவர் என்ன அவர் மேலே காண்டுன்னு தெரியல, அவரை பிடிச்சி வந்து நிறையா ரோஸ்ட்டு நிறையா வந்து பண்ணார். தேவையில்லாத ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பிரவீன் காந்தி சார் வந்து வெளியே அமைச்சிட்டு அப்புறமா திருப்பி ஹவுஸ்குள்ளே வந்து போகிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் பாருங்கன்னு சொல்லி எஃப்ஜே, கமருதீன் அண்ட் சபரி வந்து போகிறாரு. அப்படி போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற வாட்டர் டேங்க் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தண்ணி வந்து ஃபுல்லாக வரும். இனிமேல் தண்ணி வந்து கட் ஆகாது. இந்த மாதிரி வந்து லெவலாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி கிடையாது. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ பண்ணுறாங்க. பட் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு ஆப்பு வைப்பாங்க, கண்டிப்பாக டாஸ்க்னு சொல்லி ஏதாவது ஆப்பு வைப்பாங்க. அப்போது தெரிய வரும் என்ன இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சரி நான் வந்து ஆதிரை கிட்ட வந்து பேசுகிறாங்க. லைக் ஆதிரை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ப்ராப் மிஸ்டேக், பிக் பாஸ் மிஸ்டேக் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி வந்து சின்னதாக வாயை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்கணும், அதே ஃபுல்லாக வந்து மாஸ்க் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து டபுள் அட்வான்டேஜாக வந்து மாறிடுச்சு. ஃபேஸும் க்ளோஸ் ஆகுது, ப்ளஸ் வந்து பேசவும் முடியாது. ஸோ அது வந்து அவங்க கம்ப்ளைண்ட்டாக வச்சாங்க. அது வந்து அட்ரஸ் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கான சொல்யூஷனை சொல்லலை, அதுக்கான பதில் வந்து சொல்லலை. நீங்கள் வந்து டவுட் இருந்தால் கேட்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் பிக் பாஸ் மேலேயும் டீம் மேலேயும் மேலேயும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜகா வாங்குறாரு. எனக்கு புரியல. ஒரு ஹோஸ்டா அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட்டை எப்படி நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும், அது வந்து ப்ராப் மிஸ்டேக்கா இல்லை அது அப்படி தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். நீங்கள் வந்து டவுட்டு கேட்கலாம், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னா எப்படி? ஒரு விஷயம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒரு விஷயம் எனக்கு வந்து பண்ண பிடிக்கல, இது வந்து தப்பாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் தானே தெரியும். நீங்கள் வந்து எதுவும் சொல்லக்கூடாது, இதுதான் அப்படிதான் சொல்லி நீங்கள் வந்து ஆர்டர் போடுறது வந்து ஒரு ஹோஸ்ட்டாக எனக்கு அது சரியாக படலை. இது தேவையில்லாத ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அவர் வந்து அவங்க கேட்ட டவுட் வந்து ஜென்யூன். ஆதிரை கேட்ட டவுட் வந்து ஜென்யூன். ஒரு டேப் மாதிரி கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு சின்ன மாஸ்க் வந்து வாயை க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம். இவ்வளோ பெரிய ஃபேஸ் மாஸ்க் கொடுத்து அந்த ஃபேஸையும் கவர் பண்ணி வாயும் வந்து க்ளோஸ் பண்ணும்போது அது ஒரு ப்ராப் மிஸ்டேக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா துஷாருக்கு வந்து பயங்கர அட்வான்டேஜாக இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 பேர் வந்து துஷாருக்கு வந்து ஓட் போட்டாங்க. ஒரே ஒரு ஓட் மட்டும் இவங்களுக்கு வந்து போச்சு, ஆதிரைக்கு வந்து போச்சு. அந்த டவுட்டு கரெக்ட்.
கரெக்டு, அவங்க கேட்ட விதம் தப்பாக இருக்கலாம், சொன்ன விதம் தப்பாக இருக்கலாம், பட் ஆனால் அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து கரெக்ட். ஆனால் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து சேது நான் கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்கிட்ட இந்த கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது, என்ன இருக்கோ அதுதான் நீ பண்ணணும், இதெல்லாம் கிராஸ் கொஸ்டின் கேட்கக்கூடாது. இது வந்து டிக்டேட்டர்ஷிப். இது ஒரு டிக்டேட்டர், ஒரு ராஜா, மன்னர் இல்லை ராஜாவை மக்களை எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு ஹோஸ்ட்டாக வந்து சேதுனா இல்லை, ஒரு டிக்டேட்டராக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோ வந்து கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. கண்டஸ்டன்ட் வந்து சின்னதாக பேசினா ஏய் நீங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறது, அவங்களை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களை இன்சல்ட் பண்ணுறது, இது வந்து கமல் சார் வந்து இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அவர் வந்து பண்ணவும் மாட்டார். அவர் என்ன ஆனாலும் அந்த மரியாதை அவர் வந்து கண்டஸ்டன்ட்க்கு வந்து கொடுப்பாரு. அவருக்கு கலாய்ப்பார், ரோஸ்ட் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். பட் அந்த மரியாதை வந்து அவர்கிட்ட வந்து எப்போவுமே இருக்கும். பட் சேதுனா கிட்ட அது வந்து மிஸ் ஆகுது எனக்கு. அவர் வந்து ஒரு டிக்டேட்டராக இந்த ஷோவில் வந்து இருக்கார். ஒரு ஹோஸ்ட்டாக தாண்டி ஒரு டிக்டேட்டராக வந்து ஷோவில் வந்து சேதுனா இருக்காருன்னு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பிரச்சனை. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து ஹவுஸ்மேட்க்கு வந்து ரேஷன் அவங்களே சமைச்சு சாப்பிடணும் கொடுக்கப்பட்ட ரேஷனில். பட் இந்த சாட்டர்டே ஒரு நாள் இருக்குது பார்த்தீங்களா, அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் எடுப்பாங்க. சாட்டர்டே ஷூட் எடுப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் வந்து அவங்க சமைக்க தேவையில்லை. பிக் பாஸே வந்து ஃபுட் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அந்த ஃபுட்டை வந்து கண்டஸ்டன்ட் எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் அவங்க வந்து சாப்பிட்லாம். அது வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து ஹவுஸ்மேட்டுக்கு வந்து தர ஃபுட்டு. ஸோ அந்த ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா லிமிட்லாம் கிடையாது. நீங்கள் இவ்வளோ தான் சாப்பிடணும், அவ்வளோ தான் சாப்பிடணும் சொல்லி லிமிட்லாம் கிடையாது. உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் செக்ரிகேட் பண்ணி அரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து டாஸ்க்கு கிடையாது. பிக் பாஸ் வந்து ரேஷன் கொடுக்கல. ஸோ அன்றைக்கி ஷூட் நடக்கிறதுனால பிக் பாஸ் டீமே அந்த ப்ரொடக்ஷனை வந்து ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபுட்டே கூட வந்து பார்த்தீங்கன்னா சபரி வந்து வாலண்டியர் பண்ணி எல்லாருக்கும் வந்து அளவாக கொடுத்து அது வந்து போகணும், எல்லாருக்கும் வந்து சமமாக போகணும்னு சொல்லி அவர் வந்து பண்ணுறாரு. அவர் எண்ணத்தை வந்து நான் தப்பு சொல்லலை. அவர் எல்லாருக்கும் சமமாக போகணும்னு சொல்லி அதுக்காக தான் வந்து அதை ரேஷன் பண்ணி ஒரு பவுலுன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ இவ்வளோதான் சொல்லி அளவாக வந்து அவர் வந்து கொடுக்குறாரு. ஏன்னா மத்தியானம் வந்து சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சாப்பாடே இல்லை அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி வந்து மிஸ் ஆகக்கூடாது, எல்லாருக்கும் சாப்பிடணும்னு சொல்லி அந்த நல்ல நோக்கத்தில் தான் வந்து சபரி வந்து அந்த பவுலில் வந்து சாப்பாடு கொடுக்குறாரு. பட் அப்படி கொடுக்கும்போது இல்லை நான் அதோட கம்மியாக தான் இருக்கிறேன், நான் வந்து ஸ்பூனில் எடுத்துக்கிறேன், நான் அது கரண்டியில் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவர் எடுத்து போட்டாங்க. திடீர்னு 4-5 பேர் வந்து அந்த இடத்தையே வந்து ஒரு மாதிரி ஆக்குறாங்க. ஃபுட்டு கம்மியாக இருக்குது, அவங்க வந்து வேற மாதிரி எடுக்கிறாங்க, நிறைய எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வேணும் பாரு அந்த மாதிரி கேட்கறதுல நியாயம் இருக்குது. இது வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்த சாப்பாடு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அப்படி இருந்தும் அவங்க கம்மியாக தான் எடுக்கிறாங்க. ஏன் எல்லாரும் வந்து அதை வந்து கேட்குறாங்கன்னு நிஜமானு தெரியல. ஐம் பாரு ஹேட்டர். பட் ஹேட்டராக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு தேர்ட் பர்சனாக ஒரு நியாயமாக வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பாரு மேலே கொஞ்சம் நியாயம் இருக்குது. அவங்க வந்து அவங்க கம்மியான குவான்டிட்டி தான் இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அதை அலோவ் பண்ணியிருக்கணும். அது அவங்க பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாமல் 4-5 பேர் வந்து கத்தி ஒரு சாப்பிட்ற நேரத்தில் ஒரு நிம்மதியாக சாப்பிடக்கூட இந்த வீட்டில் முடியாதா? ஒரு சாப்பிட்ற நேரத்துலேயே வந்து பிரச்சனை பண்ணி அந்த 4-5 பேர் கத்தி இவங்க வந்து அதுக்கு கத்தி ரியாக்ட் பண்ணி ஒரு இஷ்யூ வந்து அந்த இடத்துல வந்து ஆகுது. அந்த இடத்துல நம்ம வாட்டர்மேன் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா பாருக்கு சப்போர்ட் பண்ணுறங்கிற பேரில் வந்து சாப்பிட வந்தவங்களை சாப்பிட விடாமல் போக வைக்கிறீங்களேன்னு சொல்லி சபரியை பார்த்து சொல்லும்போது சபரி வந்து காண்டாய் அந்த பவுலை தூக்கி போட்டு வந்து போயிட்டாரு. சபரி அப்படிப்பட்ட ஆள் இல்லை. சபரி நினச்சிட்டு வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ஒருத்தர் மிஸ் ஆகிட்டாரு, ஒருத்தர் பத்தலிய சாப்பாடு, அதனால வந்து நமக்கு ரேஷன் பண்ணி கொடுப்போம்னு சொல்லி அந்த நல்ல எண்ணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சபரி வந்து அந்த பவுல் சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் அதை வந்து வாலண்டியர் பண்ணாரு. அந்த நல்ல எண்ணத்தை வந்து திவாகர் வந்து சாப்பிட வரவங்களை சாப்பிட விடாம போறீங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவர் வந்து உண்மையிலேயே அது வந்து அவருக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. சபரி அப்படிப்பட்ட ஆள் இல்லை, அவருக்கு அப்படி பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. அவர் வந்து சண்டை போடலை. அங்கே இருந்த எஃப்ஜே, அங்கே இருந்த இவங்க அவங்கன்னு சொல்லி 4-5 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கலவர பூமியாக வந்து மாற்றினாங்க. எஃப்ஜே வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. அந்த பையன் வந்து எனக்கு பிடிக்கல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆக்டிங் பண்ணுறான், ஓவர் ரியாக்ஷன் வந்து பண்ணுறான். ப்ளஸ் அவனோட வேலையை அவன் கரெக்டாக செய்கிறது இல்லை. அவர் வந்து 2 நாளாக சொல்லிட்டு இருக்காரு, பாத்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது, கிச்சன் வந்து நாறுது, கிச்சன் வந்து சரியாக இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காரு. அதை க்ளீன் பண்ண வேண்டியது அதோட வேலையை டேக் ஓவர் பண்ணது வந்து எஃப்ஜே. அவர் வந்து அந்த வேலையை வந்து அப்போ பண்ணலை, நைட்டு தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் வேலையை கரெக்டாக பண்ணாமல் மற்றவங்க மேலே வந்து குறை சொல்லி மற்றவங்க மேலே வந்து சவுண்ட் ஏற்றுறாரு. அவரோட தப்பை மறைக்க இன்னொருத்தர் மேலே வந்து அந்த தப்பு இருக்குன்னு சொல்லி அவர் வந்து கத்தி அதை வந்து சண்டை போடுறாரு. உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை. அவர் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணுறதுக்காக உள்ளே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வேலை செய்யறதுக்கு வரல, என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வரல. அவர் கொடுக்கப்பட்ட வேலையை வந்து அவரால் வந்து சரியாக செய்ய முடியல. பிக் பாஸ் ஹவுஸில் எவ்வளோ நாள் சர்வைவ் பண்ண போகிறான்னு தெரில. சீக்கிரம் அவர் நார்மல் ட்ரை வெளியே போனால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அவரோட ஆட்டிடியூடும் எனக்கு வந்து வர கொஞ்சம் கூட பிடிக்கல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த எபிசோட். ஸோ ஒரு வழியாக முடிச்சிட்டேன்.